வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பாக்யராஜுடைய உடலை கண்ணீருடன் சுமந்த சரத்குமார், பார்த்திபன், கதறி அழுத சாந்தனு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் திரைக்கதை மன்னன், இயக்குனராக நடிகரான கே பாக்யராஜுடைய மறைவு ஒட்டுமொத்த திரையுலகையுமே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. வழக்கம் போல அதிகாலையில் நடைபயிற்சி முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த அவர் திடீரென நெஞ்சுவலி இருப்பதாக கூறி தொடர்ந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். ஆனால் மருத்துவர்கள் முயற்சி பலனளிக்காமல் உயிரிழந்து போயிருக்கிறாரு. அவருடைய மறைவுக்கு அரசியல் தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள், ரசிகர்கள் என ஆயிரக்கணக்கானோர் நேரில் அஞ்சலி செலுத்தினாங்க. நேற்று முழுவதும் அவருடைய இல்லத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதிய நிலையில் இன்று காலை அரசு மரியாதையுடன் அவரது இறுதி ஊர்வலம் தொடங்கியுள்ளது. பாக்யராஜுடைய உடல் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட போது சாலையின் இருபுறம் நின்றிருந்த ரசிகர்கள் கண்ணீருடன் இறுதி மரியாதை செலுத்தினாங்க. திரைக்கதை மன்னன் அமரர் என்ற முழக்கங்கள் அங்கு ஒலித்தது. சென்னை பெசன்ட் நகர் மின்மயானத்தில் நோக்கி நகர்ந்த இறுதி ஊர்வலத்தில் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் ஏராளமான திரையுலக பிரபலங்கள் கலந்து கொண்டாங்க. இறுதிச் சடங்கில் மிக உருக்கமான தருணமாக நடிகர் சரத்குமார், இயக்குனர் பார்த்திபன் உள்ளிட்ட நெருங்கிய திரையுலக நண்பர்கள் பாக்யராஜுடைய உடலை தோளில் சுமந்து சென்ற காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. குருவுக்கு கடைசி மரியாதை செலுத்தும் விதமாக பார்த்திபன் கண்ணீரை அடக்க முடியாமல் நின்றிருந்தார். நேற்று முதல் பாக்யராஜ் வீட்டிலேயே இருந்த அனைத்து ஏற்பாடுகளும் ஈடுபட்டிருந்த அவர் இறுதி ஊர்வலத்தில் முழு நேர குடும்பத்தினருடன் இருந்திருந்தார். அவருடைய மனதை உருக்கிய காட்சி பாக்யராஜுடைய மகன் சாந்தனுடையது. தந்தை உடன் இறுதி பயணத்திற்கு எடுத்து செல்ல போது அவரை கட்டிப்பிடித்து சாந்தனும் கதறி அழுதார். அருகில் இருந்த உறவினர்களும் நண்பர்களும் அவருக்கு ஆறுதல் கூற முயன்றாலும் தந்தை பிரியும் வேதனை தாங்க முடியாத கண்ணீர் வடித்தார். சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் தந்தையினுடைய 50ஆம் ஆண்டு திரைப்பயண விழாவில் என்னுடைய ஆயிலிருந்து 10 வருடத்தை என் அப்பாவுக்கு கொடுத்திருந்தீங்கன்னா உருக்கமாக பேசிய சாந்தனு அதே தந்தையின் இறுதி சடங்கில் கண்ணீருடன் இருக்கும் காட்சி அங்கு அனைவருமே கலங்க வைத்துள்ளது. நேற்று பாக்யராஜுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வந்திருந்த பல திரைப்பிரபலங்கள் இறுதி சடங்கில் மீண்டும் கலந்து கொண்டாங்க. சரத்குமார், பார்த்திபன், பாண்டியராஜன், பல்வேறு நடிகர்கள், இயக்குனர், தொழில்நுட்ப கலைஞர் என ஏராளமானோர் இறுதி ஊர்வலத்துடன் இருந்து அவருக்கு மரியாதை செலுத்தினார். குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய அவர்கள் பாக்யராஜுடன் இந்த பழைய நினைவுகளை பகிர்ந்தார். தமிழ் திரையுலகிற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு கௌரவிக்கும் வகையில் அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றது. போலீசார் அணிவகுப்பு மரியாதையும் வழங்கப்பட்டது. குடும்பத்தினருடன் நெருங்கிய உறவினர்கள் முன்னிலையில் இறுதிச் சடங்குகள் நிறைவேற்றியது. திரைக்கதை, வசனம், இயக்கம், நடிப்பு என தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு அழியாத தடம் பதித்த பாக்யராஜ் அவர்கள் இன்று உடலால் நம்முடைய இல்லாவிட்டாலும் அவர் படைத்த கதைகளும் திரைக்கதைகளும் ரசிகர்களுடைய நினைவுகளை என்றும் அழியாதது என்பது திரையுலகினுக்கு ஒருமித்த கருத்தாக இருந்து வருகிறது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.